கோட் படத்துல என்னடா கேமியோ இந்த படத்துல கொடுத்துருக்காங்க ஒரு கேமியோ பாட்டுல. இந்த படம் கம்ப்ளீட்டா ஒரு மலேசியா படம். வாட்ஸ்அப் கேடிகாஸ், இது ஹெவாக் பிரதர்ஸ் படத்தோட கதையில பாத்துக்கலாம் ரிவ்யூ தான். கோட் படத்துல என்னடா கேமியோ இந்த படத்துல கொடுத்துருக்காங்க ஒரு கேமியோ பாட்டுல அப்படின்னு என்ன நானே யோசிச்சுக்க வச்சேன். என்னன்னு பாத்தீங்கன்னா மலேசியா ஆர்டிஸ்டோட பாடல்களை வந்து இதுல அங்கங்க யூஸ் பண்ணிருக்காங்க. சோ அது வந்து ஒத்துக்கிட்டு அந்த பாட்டு பாடினவங்களும் ஒத்துக்கிட்டு இந்த படத்துல யூஸ் பண்றது கொடுத்ததே ஒரு பெரிய விஷயம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு ஆளோட போன் ரிங்டோனும் வந்து ஒரு மலேசியா பாட்டு வரும்போது இந்த படம் கம்ப்ளீட்டா ஒரு மலேசியா படம். பியூர் என்டர்டெயின்மெண்ட். நான் வந்து 16 வெள்ளி கொடுத்துட்டு போயிட்டு நல்லா வயிறு குழுங்க சிரிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஒரு 2.5 மணி நேரத்தை என்ஜாய் பண்ணி வந்துட்டேன். இதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நம்ம நல்லதுக்கு வரும். நல்ல விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வந்து இந்த படத்தோட காமெடி தான் வந்து எனக்கு ஃபுல்லா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு இடத்துலயும் வந்து அவங்க காமெடி பண்ணணும்னு நினைச்சு அந்த காமெடி வந்து ஜாடி ஆயிடுச்சு. அது வந்து சிரிக்க வச்சுச்சு. நிறைய பேர் சிரிச்சாங்க. நானும் வாய்க்கிலேயே சிரிச்சேன், வயிறு குழுங்க சிரிச்சேன். அது ஏன் அந்த சிரிப்பு வந்துச்சுன்னா, அவங்க வந்து அந்த மலேசியா ஸ்லாங் யூஸ் பண்றாங்களே, நம்ம நார்மலா யூஸ் பண்ற ஸ்லாங் யூஸ் பண்ணி அந்த ஸ்லாங் வந்து எந்த இடத்துல பயன்படுத்தினா கரெக்டா இருக்குமோ பயன்படுத்துறாங்க. அந்த ஸ்லாங் நம்ம பேசுறதுனால அவங்க பேசும்போது செம்ம கனெக்ட் ஆயிடுச்சு. பார்க்கும்போது தோணும், என்னடா நம்ம இந்த மாதிரி தான் பேசிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாட்டும் வருது. அந்த ஒரு ஸ்லாங்கும் வந்து சிரிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ரெண்டாவது பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த படத்துல இருக்கிற சில காஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. நம்பர் 1 மதன், நவீன், தியாகுபி செட்டப் பண்றவங்கன்னு. சோ அந்த படத்துல அவங்க பண்ணும்போது அந்த ஸ்லாங் யூஸ் பண்ணி நார்மலா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசுவோம், ஒரு ஃபேமிலி எப்படி பேசுவோம், ஒரு நார்மல் கான்வர்சேஷன் நம்ம தமிழ்நாடு ஸ்லாங்கோட பேசும்போது அந்த காமெடி அது எப்படி இருக்கும்னு நம்ம பேசும்போது தெரியாது. பட் பார்க்கும்போது வந்து செம்ம சேட்டா இருந்துச்சு. நம்ம இப்படித்தானே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்னோட நான் பார்த்து என்ஜாய் பண்ணேன். எல்லாரும் அதான் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க. அந்த வார்த்தைகள் ஒரு காமெடி வார்த்தைகள்லாம் ரொம்ப என்ஜாயபிளா இருந்துச்சு. நல்லா வயிறு குழுங்க சிரிக்க வச்சாங்க. படத்துல கதைன்னு என்ன கேட்டீங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சு என்னமோ நடந்து ஒரு கட்டம் போய் முடிஞ்சிருச்சு. எண்ட்ல தான் ட்விஸ்ட், ஒரு மாதிரி ட்விஸ்ட் பயங்கரமா கொடுத்தாங்க. எதிர்பார்க்கல. அந்த ட்விஸ்ட் வந்து நான் எதிர்பார்க்கல. குறைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்பர் 1 கேமரா வந்து பச்சையா தெரிஞ்சிச்சு. லைக் சில இடத்துல போக்கஸ் வந்து லாரியாயி தெளிவானுச்சு. பிளர்ல இருந்து சரி பண்ணாங்க. பட் அந்த இடத்துல அது பிளர் தேவையில்லை. அது பிளர் இருக்க கூடாது. பண்ணும்போது ஷூட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. இல்ல மேபி எடிட் பண்ணும்போது பார்த்திருக்கலாமோ எனக்கு தெரியல. பட் நான் ஃபீல் பண்ணேன். ரெண்டாவது பாத்துக்கிட்டீங்கன்னா, அந்த மலேசியா ஸ்லாங் எவ்வளோ என்ஜாயபிளா இருந்துச்சோ அதே வந்து ஒரு கட்டம் ஒரு மாதிரி அன்னாயிங். ஏன்னு சொன்னாக்கா, எல்லா கேரக்டரும் வந்து அந்த ஸ்லாங் பாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி பேச மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து ஸ்டாண்டர்டா பேசுவாங்க, சில பேர் நம்ம ஸ்லாங்ல பேசுவாங்க, சில பேர் வந்து மலாய்ஸ் கலந்து பேசுவாங்க, சில பேர் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. ஸோ அந்த எல்லா கேரக்டரும் ஒரே மாதிரி பேசும்போது டிஃபரன்ஷியேட் பண்ண முடியல. அவங்களோட ஸ்பெஷாலிட்டி வந்து பார்க்க முடியல. ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி பேசுறாங்க, அப்புறம் ரொம்ப பாய்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு மாதிரி அன்னாயிங் ஆரம்பிச்சிருச்சு. சில கேரக்டர்ஸ் வந்து போலீஸா நடிச்ச ரவீன் அவர்கள் அந்த கேரக்டரால ஏத்துக்க முடியல. கேரக்டருக்கு ஒத்து வரலன்னு தோணுச்சு. அண்ட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அவர் ஃபுல்லா கத்திக்கிட்டே தான் இருக்காங்க. அந்த கேரக்டர் வந்து அவங்க கத்திக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன் அந்த கேரக்டர் அப்படி டிசைன் பண்ணாங்கன்னு தெரியல. அது எனக்கு பிடிக்கல. ஒரு கேங் இருப்பாங்க, அதுல 4 பேர் இருப்பாங்க. அதுல 1-2 பேர் வந்து தேவையில்லாம இருந்துச்சோன்னு தோணுச்சு. ஒண்ணு வந்து அந்த நீட்டு முடி மாதிரி வச்சிருப்பாங்க. அவங்க வந்து கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி இருந்துச்சு. தேவையில்லாத ரியாக்ஷன் கொடுத்த மாதிரி தோணுச்சு. அப்புறம் இன்னொருத்தர் இருப்பாங்க, பூட்டு இன்னமும் ஒரு பேர் வந்துச்சு. அந்த கேரக்டரும் வந்து தேவையா அப்படின்னு தோணுச்சு. அளவுக்கு அவங்களால எவ்வளவு கொண்டு போனாங்க. சூப்பரா நான் என்ஜாய் பண்ணேன். ஃபுல்லா நான் சிரிச்சு நான் என்ஜாய் பண்ணேன். அந்த 2.5 மணி நேரம் எனக்கு நல்லாவே போனுச்சு. பட் ஒரு கட்டம் லேகிங். ஏன் அந்த கட்டம் ஒரு மாதிரி அந்த கட்டம் தேவையில்லாம இருந்திருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு மாதிரி ஸ்லோவா ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மாதிரி என்னடா அது ஒரு மாதிரி ஸ்லோவா போகுது, ரொம்ப டைலாக்லாம் இருக்க, ஓவரா இருக்க. அப்புறம் ரொம்ப இடத்துல வந்து எம்டியா இருந்துச்சு. அந்த பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப எம்டியா இருந்துச்சு. காட்டுல இருக்காங்க. அந்த அட்லீஸ்ட் காட்டுல வந்து பேக்ரவுண்ட்ல வந்து பூச்சி சவுண்ட் அதை கேட்டிருக்கலாம். அந்த பூச்சி சவுண்டு கூட அந்த கேட்கல. இந்த மாதிரி சின்ன குறைகள் வந்து அவங்க அடுத்த படத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணி பக்காவா செஞ்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஹெவாக் பிரதர்ஸோட படமும் வந்து ஒரு நல்ல ஹிட் கொடுக்கும். ஓகே, இது நல்லா போகும்னு நம்புறேன். நிறைய பேர் போய் பாருங்க. நல்ல வயிறு குழுங்க வந்து ஒரு படம் பார்த்து சிரிக்கணும்னு அது நம்ம மலேசியா படம் பார்த்து நல்லா சிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து கதையில பாத்துக்கலாம். அவரோட படத்துக்கு நீங்க போலாம். உங்களோட ஈகோ உள்ள எடுத்துட்டு போறீங்க. என்னாலா மலேசியா படம் இதை போயிட்டு என்னாலா பார்த்து சிரிச்சுக்கிட்டு அது வேண்டாம். உங்க ஈகோலாம் தள்ளி வச்சுட்டு ஒரு படைப்பை பார்க்க போங்க. அந்த படைப்பு வந்து உங்களுக்கு எவ்வளவு என்டர்டெயினா இருக்கு பாருங்க. உங்களை கண்டிப்பா நீங்க கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம எப்படி டெய்லி லைஃப்ல நம்ம நாட்டுல பேசுறோமோ, நம்ம மக்கள் கூட பேசுறோமோ அதுதான் படத்துல இருக்கு. ஸோ நீங்க பார்க்கும்போது இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்க பேசும்போது என்ஜாய் பண்ண மாட்டீங்க, பார்க்கும்போது அதை என்ஜாய் பண்ணுவீங்க. இதுல மெயினாவே வந்து அந்த ஸ்லாங் தான் அந்த படத்தையே தூக்கி விட்டுச்சு நான் சொல்றேன். கதை மெமங் அது ஒரு நார்மலான கதை, ஒரு கதையே இல்லாத ஒரு கதை. அப்புறம் ஷீசே வந்தாரு.
ஷீசே வந்துட்டு கொஞ்ச நேரத்துல காண போயிட்டாரு, ஏன்னு தெரியல. மற்றபடி இது வந்து ஒரு பியோர் மலேசியன் ஃபன்னி என்டர்டைன்மெண்ட் காமெடி மூவி. சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா எல்லாரும் போய் பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஹேவாக் பிரதர்ஸ், கங்க்ராச்சுலேஷன், ஆல் தி பெஸ்ட் ஃபார் பிளாக் பஸ்டர் ஹிட் இன் மலேசியா. உங்க படம் கண்டிப்பா மலேசியா தவிர்த்து வெளிநாட்டுக்கும் ரிலீஸ் பண்ணி ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கணும். மற்ற நாட்டு மக்களும் வந்து நம்ம நாட்டோட ஸ்லாங் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Don't forget to subscribe and don't forget to follow. Ciao.